அப்பதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மம்மி வாய மூடு ஜகு, நான் ஒன்னும் பயப்படல. சரி நாங்க கிளம்புறோம் பீம். பாய் நண்பர்களே. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதோ பீம் வந்துட்டா பாருங்க. அவன் கையில எவ்வளவு பெரிய பாக்கெட் இருக்கு. நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு ஜக்கு. மேரி கிறிஸ்மஸ் நண்பர்களே. மேரி கிறிஸ்மஸ் பீம். சுட்கி, இது உனக்கு தான். அப்புறம் இது உங்க 2 பேருக்கும். அப்புறம் இது உங்களுக்கு தான். என்னோட கிஃப்ட் ரொம்பவே வெயிட்டா இருக்கு. நிச்சயமா இது சூப்பரான பரிசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பரிசு எப்படி இருக்கு? இதுதான் உன் பரிசா? இந்த பரிசு இவ்வளவு வெயிட்டா இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியல. என்ன பீம், கல்லதான் நீ பரிசா கொடுப்பியா? ஆனா காளியா, நான் என்னாச்சு டோலு போலு? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு பீம். உன்னோட இந்த பரிசு எங்களுக்கு தேவைப்படாது. இது நான் கொண்டு வந்த பரிசே இல்ல. எனக்கு கொடுத்த பரிசுல வெறும் இலதான் இருக்கு. இதுல ஒரு குச்சி இருக்கு. அதுக்கு பின்னாடி யாரோ மறந்துருக்காங்க. வாங்க யாருன்னு போய் பார்க்கலாம். இவ்வளவு அருமையான பரிசா. ரொம்ப நன்றி பீம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசா நீ கொடுத்திருக்க. அடடடடா. அட வாவ், இது என்னோட ஃபேவரட் பரிசு. வாவ் பீம், தலைவர் கொடுத்த பரிசு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க என்ன நடக்குது கீச்சக்? உன்னுடைய பிளான் சொதப்பிக்கிட்டே இருக்கே. அந்த டப்பாவுல நான் ரொம்ப மோசமான பொருட்களை தான் போட்டேன். அதை இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு மோசமான பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ராத்திரி பீமோட வீட்டுக்கு போய் அவ வச்சிருந்த பரிசுகளை எடுத்து டூப்ளிகேட் பரிசுகளை வச்சோம். அப்ப மண்ணுக்கு அடி கூட பட்டுச்சு. ஆனா நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்க பிளான்ட்ல மண் அள்ளி போட்டுட்டீங்க. கீச்சக், என்னாச்சு மண்ணு? நீ கொஞ்சம் வாய மூடியா? உன் வாயாலேயே நாம திருடிட்டோம்னு சொல்லிட்டேன். இத செஞ்சது நீங்க 2 பேருன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அதை நீங்களே ஒத்துக்கணும் தான் நாங்க இப்படி செஞ்சோம். ஒழுங்கா எங்களுடைய உண்மையான பரிசுகளை எங்களுக்கு திரும்ப கொடு. நான் நிச்சயமா உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். பீம், இந்த gift எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்ப பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கேன். என் கைக்கு இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. ஜக்குவோட தொப்பியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளோட ஜக்கு இப்போ ஸ்டைலிஷ் ஜக்குவா மாறிட்டான். சாக்லேட்ஸ். ரொம்ப நன்றி பீம். ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பிரமாத ஜக்கு, நீ கோல் போடாம தடுத்துட்ட. சரி, இருட்ட போகுது. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பாய் சுட்கி. பாய்.
ரொம்ப மோசமான கனவுப்பா. ஏய், என்னாச்சு? என்ன என்ன ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? வால் இல்லாத குரங்கு ஜக்கு. என்ன என்னோட என்னோட பாலு எங்க எங்க? எப்படியாவது பீம் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். ஏய், ஏய் காளியா, வழிய விடு. என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வால் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள போட போறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணு தர. முடியவே முடியாது. என் வால் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு பாரு. என் வால் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாலே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம். எல்லாரும் கொண்டாடலாம். வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட,
அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு. பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பூதம், என்னை காப்பாத்துங்க. பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். ஆனா பேய் வேஷம் போட்டுட்டு இவங்க எதுக்காக பயமுறுத்துறாங்க? சரி, இந்த நிலக்கரி சுரங்கத்துல அப்படி என்னதான் இருக்கு? நிலக்கரி சுரங்கம் இல்ல, இது வைர சுரங்கம். வைரமா? ஏ ஏ ஏ ஏ. ஆமா, நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. வாவ், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற? முழு பணத்தையும் கொடு. நான் தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கேனே. மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம் தான். நாங்க தான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம்ல. சொல்ல போனா 1 ரூபாய் அதிகமாவே கொடுத்திருக்கோம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க. 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி கேள்விப்படுறேன். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? இதோ பாரு, மரியாதையா மீதி பணத்தை கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்தறான். என்னாச்சு? எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பழத்தை சாப்பிட்டுட்டு மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
இவங்கள பைத்தியக்கார ஜெயில தள்ளுங்க. பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம், பொறுமையா இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். ஆமா, நீங்கள்லாம் யாரு? நாம வாய திறக்காம இருக்கிறது தான் இப்ப புத்திசாலித்தனம். முதல்லயே நாம ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான மனுஷங்க நடுவுல மாறிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சுயநினைவோட பேசுறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில இருக்கிறவங்க மாதிரி நீங்க இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? கிராமத்துல குடிக்க எந்த நதியில இருந்து தண்ணி எடுக்கிறோமோ அந்த நதியில போதை தர செடிகளை வளர்க்குறாங்க. போதை கலந்த அந்த தண்ணீரை குடிச்சு மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. எல்லாமே தப்பு தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க இல்லையா? இங்க யாரும் பைத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதோட அவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா அவங்களை இந்த மாதிரி சிறையில அடைச்சு வச்சிடுறாங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இவங்க தான் புதுசா வந்த கைதிகளா? இந்த பசங்களை விடுதலை செய்யுங்க. இவங்களெல்லாம் அடைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரங்களை தான் நாம ஜெயில அடைச்சு வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இந்த பசங்களால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சரி, ஆகட்டும். சொல்றத கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறோம். நீங்க வேலை செய்யற இந்த குகையை இப்ப நாங்க மூட போறோம். குகைக்குள்ள யாராவது வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுங்க. உடனே வெளியே எடுக்கணும். மண்ணுல இருந்து தங்கத்தை இல்ல, தண்ணியில இருந்து அந்த மோசமான விஷ செடிகளை. இன்னும் 2-3 நாள்ல இந்த தண்ணியில இருக்கிற போதைத்தன்மை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர் பைத்திய ஊரா இல்லாம புத்திசாலி ஊரா மாறிடும். அதுக்கப்புறம் 10 ரூபாய் 9 ரூபாவை விட பெருசுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா தடியால அடிக்க மாட்டாங்க.